இது ஒரு கூட்டாஞ்சி வருங்க. ஒரு படம் வெற்றியை அடையிறதுக்கு என்ன டைரக்டர் மட்டுமோ கதாநாயகன் மட்டுமோ கதாநாயகி மட்டுமோ சொல்ல முடியாது. கூட்டு முயற்சி. நான் பெண்ணுன்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க. இயல்பா பிரச்சனை வர்றது வேற, இவங்களே பிரச்சனை இழுத்துக்கிறது வேற. வேலையில போறவனான சேலையில விட்டுக்கிட்ட மாதிரி கதாநாயகன் இல்லாமே நான் நடிச்ச படம் ஓடுது அப்படிங்கும்போது இயல்பாகவே திமிரு வரும். விழாவில் 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. நான் தான் கதாநாயகன், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் தான் கதாநாயகி, எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். டைரக்டர் நான் தான், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தயாரிப்பில் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஒரு வேலையும் நடக்காது. அவங்க அப்படிதானே சொல்லியிருக்காங்க. இல்லை, சொல்லியிருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கனிமொழி. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், ஒரு சில நாட்களா மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 ஒரு திரைப்படத்துக்காக நடந்த பூஜையை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. அந்த பூஜையில நயன்தாரா மீனாவை பார்த்து கோவப்பட்டது அப்படின்னு நிறைய பல்வேறு விதமான கதைகளும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தங்க ரெஜினா கூட தான் நயன்தாராவுக்கு பிடிக்கல, ரெஜினா வந்தது பிடிக்கல அப்படின்றாங்க. ஒரு சிலர் மீனா இருந்ததே நயன்தாராவுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. நடந்தது என்ன சார்? மீனா முன்னுக்கிட்டே வந்துட்டாங்க. படத்தினுடைய மூக்குத்தி அம்மன் 2ஆம் பகுதி பூஜை விழாவில் நயன்தாரா வந்தாங்க. வந்த உடனே ரெஜினாவும் மீனாவும் பார்க்க குஷ்பு 3 பேர் இருந்தாங்க. அதில் குஷ்புக்கு வணக்கம் சொல்லிட்டு மீனாவை கண்டுகொள்ளவே இல்லை. அப்படியே கிராஸ் ஆகி போனாங்க. ரெஜினா வணக்கம் போட்டுச்சு, நயன்தாராவும் வணக்கம் போட்டாங்க. இது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன்னா எப்போவுமே கொஞ்சம் தலக்கணம் பிடிச்சவங்க தான் நயன்தாரா. ஏன்னா அவங்க இன்றைக்கி நம்பர் 1, பல கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிறாங்க. ஓஎஸ் கார்டனில் ஜெயலலிதா பங்களா, அடுத்து ரஜினிகாந்த் பங்களா, அடுத்து தனுஷ் பங்களா. இப்போ அதே மாதிரி 7000 சதுர அடியில் 100 கோடி ரூபாய் செலவில் தன்னுடைய கனவு இல்லத்தை ஜெயலலிதா மாளிகைக்கு அருகிலேயே கட்டியிருக்கிறாரு நயன்தாரா. அந்த ஒரு கெத்தாகவும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 2 ஆண் குழந்தைகள் எடுத்து வளர்க்குறாரு. நான் 2ஆம் பகுதியிலையும் நான் தான் கதாநாயகி அப்படின்னு நயன்தாரா உறுதியிட்டு அதில் நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா முதல்ல மூக்குத்தி அம்மன் 2ல் நயன்தாரா இல்லை, வேற ஒரு நடிகை அப்படின்னு பேசப்பட்டது. இப்போ தயாரிப்பாளர் ஐஸ்வரி கணேஷும் சுந்தர்சியும் இல்லை, மூக்குத்தி அம்மன் 2ஆம் பகுதியிலையும் அதே கண்டினியூட்டி நயன்தாரா நடித்தா நல்லா இருக்குன்னு சுந்தர்சி விருப்பப்பட்டார். அதையே ஏற்றுக்கிட்டாரு ஐஸ்வரி கணேஷ். அந்த அடிப்படையில் நடிக்கிறாங்க மூக்குத்தி அம்மனில் நயன்தாரா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படத்தில் மத்திய அமைச்சர், படத்தின் பூஜையில் மத்திய அமைச்சர் முருகன் வந்தார், நயன்தாரா வந்திருந்தாங்க. ஏற்கனவே இந்த பொங்கலுக்கு ஒரு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அதாவது பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள முருகன் வீட்டுக்கு வந்தார். அந்த சமயத்தில் மீனாவும் அங்கே ஸ்பெஷல் கெஸ்ட்டாக போயிருந்தாங்க. அதனால் பலவித சிண்டு முடிதல், கிசுகள்லாம் வந்துச்சு. முருகனுக்கும் மீனாவுக்கும் தொடர்பு பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் அது ஏற்புடையது அல்ல. ஒரு அமைச்சர் அவங்க வீட்டில் மீனாவுடைய ரசிகர்கள் இருக்கலாம், அந்த அடிப்படையில் கூப்பிட்டுருக்கலாம். மற்றபடி வேறு எந்த சம்மந்தம் இருக்குது நான் இல்லைன்னு அப்போவே சொல்லியிருக்கேன். அதனால் பிரதமரையே தன்னுடைய விழாவுக்கு வர வச்சவர் அப்படிங்கிற ஒரு கருத்து மீனாவுக்கு இருக்கும். ஒரு விஷயம், நயன்தாராவையும் மீனாவையும் கம்பேர் பண்ணால் நயன்தாரா காலத்தில் நயன்தாரா நம்பர் 1, மீனா காலத்தில் மீனா தான் நம்பர் 1. ஏன்னா ரஜினிகாந்த், கமலஹாசன், கார்த்தி எல்லாரோடையும் கதாநாயகி நடித்தவர் மீனா. அவருக்கும் ஒரு காலகட்டம், உச்சக்கட்ட காலகட்டம் இருந்துச்சு. அதனால் அதை மறக்க முடியாது. அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க நம்பர் 1ன்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். இது குறித்து மீனா அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி கூட போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்டோரியில் ஒரு சிங்கம் எப்பவுமே ஒரு ஆடு என்ன நினைக்குது அப்படின்றத பற்றி யோசிக்கவே யோசிக்காது, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இதை பார்த்த பலருக்கும் எப்படி இருந்ததுன்னா, இவங்க நயன்தாராவுக்கு தான் இதை சொல்லியிருக்காங்க, அப்போ அந்த அளவுக்கு நயன்தாரா அங்கே பண்ணியிருக்காங்க, அந்த பூஜையில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பலரும் நயன்தாரா மேலே ஒரு நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. இது நயன்தாராக்கு தான் இவங்க போட்டிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? நான் அந்த அளவுக்கு கீழ்த்தரமா போகலை. ஆனால் ஆடு என்பது யாரை குறித்தாலும் அது மோசமான வார்த்தை தான்.
ஏன்னா ஆடு என்பது செம்மறி ஆடுன்னா முன்னால் உள்ள ஆடு எங்கே ஓடுதோ அதே மாதிரி ஓடிட்டு இருக்கும். அது மாதிரி வீட்டில் வளர்க்குற பிராணிகளில் நாய் நன்றி உள்ளது, அதுமாரி பூனையும் ரொம்ப நன்றி உள்ளது. அதேமாதிரி ஒரு வீட்டில் வந்து பாம்பு நுழைஞ்ச நேரத்தில் பூனை தான் அதை கடித்து சாகடிச்சுலாம் செய்திகள் உண்டு. ஆடை பொறுத்த வரைக்கும் அது வந்து சிந்திக்க தெரியாது. எப்படின்னா ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கும், திடீர்னு அந்த பக்கம் பச்சை பசைங்கள்லாம் அந்த பக்கம் ஓடும். நுனிப்புல் மேய்கிறது தான் ஆடுகளுடைய வழக்கம். அது யாரை சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆடு என்பது ரொம்ப இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு அழுத்தமான விஷயத்த இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணியிருக்காரு மீனா. ஆமா சார், இது கூட வந்து பி ப்ரௌட் ஆஃப் யுவர் கைண்ட் ஹார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இது கன்ஃபார்ம் வந்து நயன்தாராக்கா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. இல்லை என்ன காரணம்னா, நீங்கள் வந்து பெண்ணு, இப்போ பெரும்பாலும் எல்லா படத்துலையும் எல்லா சீரியல்லையும் எல்லா நாடகத்துலையும் வருது என்னன்னா, ஒரு பெண்ணுடைய மனசை பெண்ணு தான் அறிவாங்கன்னு. நீங்கள் தான் பெண்ணு. ஸோ நயன்தாராவுடைய மனசை பற்றியும் மீனாவுடைய மனசை பற்றியும் உங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதை நான் ஏற்று பேச விரும்பல. மீனா பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க, ரெஜினா கெசாண்ட்ராவும் அந்த நிகழ்ச்சிக்கு போறாங்க, பூஜைக்கு போறாங்க. அங்க வந்து அவங்க செல்ஃபி எடுக்கிறாங்க. குஷ்பு தான் வந்து அவங்க கிட்ட ஃபோன் கொடுத்து செல்ஃபி எடுக்க சொல்றாங்க. அது எடுத்ததுக்கு பிறகு நயன்தாரா வந்து தனிப்பட்ட முறையில இந்த டீம் மூக்குத்தி அம்மன் 2 படக்குழுவினர்கிட்ட, நான் இருக்கும்போது இவங்களையெல்லாம் எதுக்கு வர சொன்னீங்க, நான் தானே மூக்குத்தி அம்மன், செல்ஃபிலாம் எதுக்கு வந்து எடுக்க சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் நான் தான் மூக்குத்தி அம்மன், ஸோ அதனால என்ன மட்டும் மையப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லை அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு விழாவில் 10 பேர் வருவாங்க, 100 பேர் வருவாங்க. நான் தான் கதாநாயகன், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், நான் தான் கதாநாயகி, எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், டைரக்டர் நான் தான், எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தயாரிப்பாளர் எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஒரு வேலையும் நடக்காதுங்க. அவங்க அப்படிதானே சொல்லியிருக்காங்க. அங்க இல்ல சொன்னதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அங்க இருந்த அந்த படக்குழுவினர்ல ஒரு சிலரும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. இல்ல நயன்தாராவை பிடிக்காதவங்க இருக்கலாம், மீனாவை பிடிச்சவங்க இருக்கலாம். நயன்தாரா பேசுனதுக்கு ஏதாவது வீடியோ ஆடியோ ஆதாரம் இருக்குன்னா நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவனோ அங்கே உள்ள பூசையில் உள்ள ஒரு நாலாந்திர தொழிலாளி சொன்னாங்க இருக்கு, அதை நம்ம உறுதிப்படுத்தி பேச முடியாது இல்லையா? அது நான் என்ன போன்ற ஒரு பெரிய பத்திரிகையாளர், ஏன்னா நயன்தாராவை நான் ஆரம்ப படத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவர் நடித்த முதல் படம் ஐயா படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் அவர் வந்து டிவியில் காம்பேராக இருந்தாருன்னு எனக்கு தெரியும். எதையும் அவர் வந்து ஓப்பனாக பேச மாட்டார். யார்? நயன்தாரா. அதான் சார், அவங்க தனிப்பட்ட முறையிலும் சொல்லியிருக்காங்களாம், அவங்க மேனேஜர் டீம் அந்த மாதிரி நயன்தாரா தரப்பினரிலிருந்தும் சொல்லப்பட்டிருக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து ஏற்புடையதில்லை அது. ஏன்னா இது ஒரு கூட்டாஞ்சோருங்க. ஒரு படம் வெற்றியை அடையிறதுக்கு டைரக்டர் மட்டுமோ கதாநாயகன் மட்டுமோ கதாநாயகியை மட்டுமோ சொல்ல முடியாது. கூட்டு முயற்சி. ஒரு நடிகை நல்லா நடித்தா கூட அந்த நல்லா நடித்ததை அதை கேமராமேன் நல்லா எடுத்துருக்கணும், எடிட்டர் நல்லா எடிட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதனால் தனி மனிதன் ஒரு வெற்றி படத்துக்கு காரணமாக முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் நடித்த படமே சில படம் தோல்வி அடையுது. அதுக்கு சூப்பர் ஸ்டாரை தப்பாக சொல்ல முடியுமா? இல்லை வெற்றி பெற்ற சில படங்கள் இருக்குது, அதுக்கு வந்து சூப்பர் ஸ்டாரை காரணமாக சொல்ல முடியுமா? எல்லாம் கிடையாது. இல்லை சார், இதனால தான் வந்து ரெஜினா கெசன்ட்ரா வந்து இந்த செல்ஃபியில் வந்து அவங்க ஃபேஸை மறைச்சிட்டு தான் போட்டிருக்காங்க. நான் கூட இன்ஸ்டாகிராமில் போய் செக் பண்ணேன். அந்த செல்ஃபிலே வந்து நயன்தாராவோட ஃபேஸும் தெரியல, ரெஜினா கெசன்ட்ராவோட ஃபேஸும் தெரியல, அப்படி மறைச்சி தான் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அடித்தளமாக இருக்கும் அதுக்கு அப்படின்றத பார்க்கப்படுது. ஒரு சில நேரங்களில் ஏற்படுகிற ரியாக்ஷன்ஸ், பாவனைகள், எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு நம்ம முழு நிகழ்ச்சியை விமர்சிக்க முடியாது. நான் அதை பார்க்கவில்லை, எனவே அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ ஒரு பூஜைனா எல்லாரும் வரதான் செய்வாங்க. ஏன் நயன்தாராக்கு இவ்வளோ வன்மம், இவ்வளோ கோபம் ஏற்படுது, தன்னை மட்டும்தான் மையப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க? இப்போ பல வருடம் ஒரு வருட காலங்கள் நம்ம எடுத்துக்கோமே, அவங்க மேல நிறைய நெகட்டிவ் விமர்சனங்கள் வருது சார். அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இல்லை அது வந்து அவங்க நடவடிக்கைகள். அதை இப்போ பூஜையை தவிர்த்து மற்ற விஷயங்களை சொன்னீங்கன்னா நயன்தாரா மேலே நான் நெகட்டிவ் விமர்சனம் தான் சொல்லுவேன். ஏன்னா தனுஷ் மேலே அவருக்கு போட்ட வழக்கு தவறான வழக்கு, அது நீதிமன்றத்திலே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு பின், உங்களுடைய பின்னு நான் வந்து கேட்குறேன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் நான் அந்த பின் எடுக்கக்கூடாது. நான் பாட்டு உங்கள்கிட்ட சட்டையில் இருக்குன்னு டக்குன்னு உருவிட முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அது அவருடைய படம், தனுஷுடைய படம். தனுஷுடைய படத்தை எந்த வகையில் பயன்படுத்தினாலும் தனுஷுடைய ஒப்புதல் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் தனுஷுடைய
வழக்கு. அதே மாதிரி மலையாளத்தில் ஒரு படத்தில் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இசை ஆல்பத்தில் இருந்த ஒரு மெட்டை எடுத்து இவர் பயன்படுத்தியிருக்காரு நயன்தாரா அவருடைய விளம்பர படத்தில். ஸோ அவங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அதுவும் தப்பான வழக்கு தான். அதாவது இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருள், அதை நாம் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா அந்த உரிமையாளரிடம் தகுந்த அனுமதி பெறுவது தான் முறை. அதை நயன்தாரா செய்யலைங்கிறது எனக்கு வேதனை தான். அது சரியில்லை. நயன்தாரா கண்டனத்துக்குரியவர் தான் அந்த விஷயங்களில். அதுபோல் அதாவது தனுஷை கொஞ்சம் தரக்குறையாகவும் அதில் விமர்சிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அதாவது நயன்தாராவுடைய தன்னடக்கம் இல்லாத தன்மையை தான் அது விளக்கும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தனுஷ் இஷ்யூவாக இருக்கட்டும், பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எனக்கு வேணான்னு சொல்றதா இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட ஓன் பிராண்டான 9 ஸ்கின்னை ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஷோ ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 மணிக்குள்ள முடியும்னு சொன்ன ஷோ இவங்களே வந்தது 3 மணிக்கு அங்க ஒரு இஷ்யூ ஆகி, இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் இவங்க நார்மல் பீப்புள் இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் பயங்கரமா வைரல் ஆகி இவங்க மேல அடுக்கடுக்கான பல நெகட்டிவ் குற்றச்சாட்டுகள் வந்தது. இவங்களுக்கு தான் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டமே பிடிக்கலையே, அப்புறம் எதுக்கு இவங்க போடணும்? இவங்க ஓன் பிராண்ட்லேயே இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன்லேயே நிறைய படங்கள் நடிக்கிறாங்க, அதுலேயே இவங்க லேடி சூப்பர் ஸ்டார் தான் போடுறாங்க, அப்புறம் வெளியே மட்டும் எதுக்கு இப்படி நடிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில வருது சார். ஆமா, லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறது யாரு கொடுத்தா அப்படிங்கிறதே பத்திரிகையாளர்களுக்கு தெரியாது. அவராகவே, அதாவது அவரை தாஜா பண்ணணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை ஜாலரா அடிக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒரு இயக்குனரோ யாரோ ஒரு ஒளிப்பதிவாளரோ லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்கலாம். அதை அவர் முதல்ல ஏற்றுக்கக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம், லேடி சூப்பர் ஸ்டார்னு முதல்ல தமிழ் தெலுங்கு கன்னடத்தில் வந்தது விஜயசாந்தி தான். அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் ஃபஸ்ட்டு. அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எப்படி லேடி சூப்பர் ஸ்டார் ஆக முடியும்? அதனால் லேடி சூப்பர் ஸ்டார் இவங்க இல்லைங்கிறது முதல்ல எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பித்த உடனே, ஏமா நீ லேடி சூப்பர் ஸ்டார் இல்லை, விஜயசாந்தி தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த பிறகு ஒருவேளை மனம் மாறி நான் லேடி சூப்பர் ஸ்டார் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். மனம் மாறி இருந்தாலும் அவங்களோட ப்ரொடக்ஷன்ல நடிக்கும் போதே அதை எடுத்துருக்கலாம்ல சார், லேடி சூப்பர் ஸ்டார்னு போடுறதுல அந்த சமயத்தில் அவங்க விருப்பப்பட்டிருக்கலாம் அந்த பட்டத்தை. அப்புறம் எல்லாரும் கிண்டல் பண்ண உடனே சரி இது நம்ம சரிப்பட்டு வராது என்று சொல்லி சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இதை பத்தி ஒரு இன்டர்வியூலையும் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் பெண்ணுன்றதுனால லேடி சூப்பர் ஸ்டார் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஆல்ரெடி விஜயசாந்தி நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் தான் கூப்பிடுறோம். நயன்தாராக்கு இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியல, இவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு ஆடியன்ஸால கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்றதுனால அதை தவிர்க்கிறாங்க. இல்ல நீங்க லேடி சூப்பர் ஸ்டார் கிடையாது அப்படின்றாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் பெண்ணுன்றதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்றாங்க. பெண்ணுங்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை, அது வேற விஷயம். அதாவது இயல்பா பிரச்சனை வர்றது வேற, இவங்களே பிரச்சனை இழுத்துக்கிறது வேற. வேலையில போறவனான சேலையில விட்டுக்கிட்ட மாதிரி சில நேரங்களில் நயன்தாரா நடந்துக்கிறாங்க. அது ஆரம்பத்திலேயே ஐயா படத்துக்கு அடுத்தபடி சிவாஜி படத்தில் நடித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ரஜினிகாந்த் அப்போ சூப்பர் ஸ்டார்னு தெரியாதுன்னு ஒரு பொய்யை சொன்னாங்க. ஓ அப்போவே? ஆமாம், அது எல்லாருமே கிண்டல் பண்ணாங்க. என்ன அந்த பொண்ணு ஆங்கராக இருந்தது டிவியில், அதில் கூட ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னு தெரியாதா ஏன் அப்படின்லாம் சொல்லிச்சு. அது நயன்தாராவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர் மன்றமும் கண்டனம் தெரிவிச்சுது. இல்லை இப்போ மேல் சூப்பர் ஸ்டார்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சூப்பர் ஸ்டார்னு சொன்னது அமிதாப் பச்சன் தான். அதுக்கப்புறம் அவர் ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார், இவர் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார் ரஜினிகாந்த். ஓகே சார், இப்போ நயன்தாரா மேலே இருக்க ஒரே ஒரு இது என்னன்னா சார், இவங்க ராஜாராணி நடிக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமா ரொம்ப அன்பா பாசமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கடந்த ஒரு வருட காலமா தான் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப இவங்க மேல பல குற்றச்சாட்டுகளும் பல நெகட்டிவ் விமர்சனங்களும் வருது. என்னதான் ஆச்சு நயன்தாராக்குன்னு அப்படின்னு ஒரு பக்கத்தினருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நயன்தாராக்கு நிஜமாவே என்னதான் ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, சொந்த படம் எடுக்கிற ஒரு கெத்து, அப்புறம் கதாநாயகி, அதாவது கதாநாயகிக்கு முக்கியத்துவம் தர்ற 2 படங்கள் ஓடுனது ஒரு காரணம். அதனால கூட தன்னுடைய கௌரவம் ஓய்ந்துருச்சு, நம்முடைய ரேஞ்ச் வேற எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். என்ன நினைச்சாலும் ஒரு தன்னடக்கம் வேணாமா சார்? இல்ல, கதாநாயகன் இல்லாமே நான் நடிச்ச படம் ஓடுது அப்படிங்கும்போது
இயல்பாகவே திமிரு வரும். வெற்றி பெற்றவர்களுக்கும் புகழ் அதிகமானவர்களுக்கும் வர்றது இயல்பான திமிரு. இதுல வேற 100 கோடிக்கு பங்களா வீடு. அதனால அது அவங்க தான் தப்புன்னு புரிஞ்சுக்கணும் தவிர நாம தப்புன்னு சொல்ல முடியாது. தொடர்ந்து பேசலாம் சார். ரொம்ப தெளிவாகவும் புரியுற மாதிரியும் சொன்னீங்க. நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.